தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதே போல ஆறுகாட்டுத்துறைக்கு 150 கோடியில மீன்பிடி துறைமுகம், வெள்ளப்பள்ளம் மீன்பிடி துறைமுகம் 120 கோடியில, 12 கோடியில செம்மோடியில் அரசு தொலைபேசிகளையும் துப்புரவு பணியாளருக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கப்பட்டது. வேதாரண்ய நகராட்சியில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பட்டாளத மக்களுக்கு 1360 பேருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு ஆணை போட்டு இன்றைய தினம் கட்டியிருக்கிறாங்க. அதை இன்னும் முழுமை பெறல, சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒப்படைக்கல. தலைநகரில் 1500 நபர்களுக்கு தனிநபர் வீடு, 300 வீடு முடிஞ்சிருக்குது. உண்டான பணத்தையும் கொடுக்கல. அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதையும் நிறைவேற்றி தரப்படும். டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டது அதிமுக ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி இருக்கின்ற போது துணை முதலமைச்சர், தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ மீத்தேன் ஈத்தேன் கொண்டுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விவசாயிகளுடைய பூமியெல்லாம் அபகரிக்க பார்த்தார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மீத்தேன் ஈத்தேன் வருவதற்கு திட்டம் போட்டாங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி சட்ட பாதுகாப்பு கொடுத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். டெல்டா மாவட்டத்தை குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி குளம் அனைத்து தூர்வாரி இருக்கிறோம். விவசாயிகளுக்கு 100% பயிர் காப்பீட்டு திட்டம் கொடுத்தோம். எப்ப இயற்கை பேரிடுவதோ அப்பெல்லாம் பயிர்கள் சேதமாகி கணக்கிட்டு 100% இழப்பீட்டு தொகை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கருக்கு மேல கொடுக்க மாட்டாங்க இழப்பீடு. ஆனா விவசாயிகள் எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் பாதிக்கப்பட்ட அத்தனை ஏக்கர் நிலத்திற்கும் அந்த சேத மதிப்பீடை கணக்கிட்டு 100% பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல தகடூர்ல பத்திரப்பதிவு கட்டிடம் வேதாரண்யத்தில் 130 கிலோவாட் துணைமின் தொடங்கப்பட்டு அங்க எந்த வித குறைபாடும் இல்ல. மின் அழுத்தம் எதையும் குறையாம, வோல்டேஜ் குறையாம நம்ம பார்த்துக்கிட்டோம். அதிமுக ஆட்சியில் வேதாரண்யம் வேதமிருந்த ஏரியை தூர்வாரி தடுப்பு சுவர் அமைத்து அழகுபடுத்தி வேதாரண்யம் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையை உயர்த்தி கொடுத்துருக்கோம். வேதாரண்யத்தில் கோட்டாட்சி அலுவலகம், வண்டுவாச்சாரியில் தோட்டக்கலை பண்ணை நிறைய கொடுத்துருக்குறோம். நிறைய இருக்குது. அது மட்டும் இல்ல, வேதாரண்யத்தில் வேத ஆயுத ஆடை பூங்கா அமைக்க அனைத்து பணிகளும் முடிந்து மத்திய மாநில அரசுகள் உதவித்தொகை வழங்காதால் நிலுவையில் உள்ளது. இப்பணி நிறைவேற்றால் 21,000 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இது அதிமுக ஆட்சி வந்த உடனே மத்திய அரசோட பேசி உதவித்தொகை பெற்று இந்த திட்டம் நிறைவேறி இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய பெண்கள் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வேதாரண்யத்தில் அனைத்து சாலை மேம்படுத்தும். வேதாரண்ய காவல்துறை கண்காணிப்பாளர் கட்டப்பட்டது. தலைநகர் பகுதிக்கு புதிய தீயணைப்பு நிலையம் கொடுத்தோம். வேதாரண்யத்தில் புதிய பேருந்து நிலையம் தொடங்க ஆணையிட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மக்களிடையே உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். கடன் வாங்கும் மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.